ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஈஸியாக நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். இதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் கேமரா மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தமிழ் டெக்ஸ்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் மேலே 3 பார் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற தமிழ் ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இருக்கும், அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பேன், இதில் ப்ரீசெட்டில் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இந்த 2 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் எது சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லுவேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மொத்தம் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும், 2 டைப்பான ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் 2 டைப்பான ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், அதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு, அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா எமோஜிஸ் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த எமோஜிஸ் நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோஜிஸுக்கான டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் எமோஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எமோஜிஸை. இப்போ வந்து டிக் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்கனாவே எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குரூப் அண்ட் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இருக்கும், அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்கு தகுந்த மாதிரி தான் நான் ப்ரிவியூவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருந்தே தெரியும். அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரிவியூக்கு தகுந்த மாதிரி லிரிக் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்த இமேஜ் இருக்கும். அடுத்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட பிஎன்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்கும், 2 டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குரூப் அண்ட் மாஸ்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எகைன் பிஎன்ஜி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இதோட பிஎன்ஜியும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதோட ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த பிஎன்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இந்த பிஎன்ஜிஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் நிறையா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நிறையா வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கும், டேரெக்டாக இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அடுத்த இமேஜை வந்து நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இதை பார்த்தீங்கன்னா நான் பிஎன்ஜே கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் இமேஜை பிஎன்ஜே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிஎன்ஜி எப்படி கட் பண்ணுறதுனா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். நீங்கள் நார்மல் இமேஜை வந்து அதில் அப்லோட் பண்ணிங்கவே அது ஆட்டோமேட்டிக்காக பிஎன்ஜே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி பிஎன்ஜிஸ் கட் பண்ணுறது அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மேலே செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கானுக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வீடியோ சொல்லியிருந்த மாதிரியே இந்த பிஎன்ஜிஸ், அதாவது இந்த கிப்லி இமேஜஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ண நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கனாவே இருக்கும். அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு இதில் கிப்லி கப்புள்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. கிப்லி கப்புள்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கவே போதும். வேறு எதுவுமே நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டைப் பண்ணிங்கவே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ இமேஜஸ் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் கேர்ளோட இமேஜ் மட்டும் வேணும்னா கிப்லி கேர்ள் இமேஜஸ்ன்னு போட்டுருங்க. அது அந்த இமேஜஸ் மட்டும் வரும். சப்போஸ் உங்களுக்கு கப்புள் இமேஜஸ் வேணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னாவே இந்த இமேஜ் எல்லாம் டவுன்லோட் ஆயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் அதையே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்குன்னு. ஓகே, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இப்போ கொடுத்த வீடியோலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து என்னை டேக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.